இப்ப குளியல் அறைக்கு போயிருவோம். இது குளியல் அறை அல்ல, ஆனா இது குளியல் அறை அல்ல. இது இப்ப இதை குளியல் மாதிரி கற்பனை பண்ணிக்காங்க. இதுக்கு மேல போட்டு எரிஞ்சிட கூடாது, குளிப்பாட்டிட கூடாது. வாய் பாடம் நடத்தும் போது இதுக்கு மேல போட்டதுல குளிப்பாட்டினாரு நினைச்சு இப்படி போட்டுட்டு குளிப்பாட்டிட கூடாது. இது வேற அது வேற. புரியுதுக்காக சொல்றேன். இப்ப இவரை குளியல் அறைக்கு நம்ம வந்துட்டோம். குளியல் அறையில குளிப்பாட்டும் போது 3 குடம் அல்லது 5 குடம் இதுல நம்ம குளிப்பாட்டுறோம். அதுல வலதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சில பேர் இறந்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒளி செய்வாங்க. ஒளி செய்யக்கூடிய இடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது வலது. வலதுல இருந்து தண்ணீர் முதல்ல ஊத்தணும். முதல்ல ஒரு குடத்தை எடுங்க. குடத்தை ஊத்திடாங்க, சொக்குல இருந்து ஊத்துங்க. சொக்கு கோயில். வலது வலது, இதுதான் வலது. ஆமா, அவருக்கு வலது. ஊத்துறீங்கல்ல, இதுல இந்த கயிறை எடுத்துடணும். கயிறை எடுத்துடணும். தலைக்கு மேல கட்டிருப்பீங்கல்ல, அந்த கயிறையும் எடுத்துடணும். தண்ணியே ஊத்தணும். சரிங்களா? இதுல சில பேர் பல்லு துலக்குவாங்க, அது தேவையில்லை. அதே மாதிரி அக்கல் முடி எடுப்பாங்க, அது தேவையில்லை. அப்புறம் நகை வெட்டுவாங்க, அது தேவையில்லை. அப்புறம் அந்தரங்க முடி எடுப்பாங்க, அது தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் அவரு செஞ்சுட்டு போயிருக்கணும். அவரு நம்ம நன்கு குளிப்பாட்ட வேண்டிய முறைதான் நம்ம கடமை. சரிங்களா? அந்த மாதிரி தண்ணி ஊத்துக்கணும். முகத்துல ஊத்தும் போது மூஞ்ச மூடிக்கிடணும். மூஞ்சி வாயை மூடிக்கல, தண்ணி உள்ள போயிடும். நல்லா ஊத்துங்க. ஒரு குடத்தை காலி பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஒரு குடத்தை காலி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு குடம் இருக்கு. இனிமே இவரை ஒரு சோப்பு போட்டு கொடுப்பாருங்க. அடுத்த குடத்துக்கு சோப்பு எடுங்க. சோப்பு சிந்தியில இருங்க. சேம்பிள் அங்கே பாருங்க. ரைட்டு, சோப்பு போட்டு குளிப்பாச்சு. சரிங்களா? ஒரு குடம் காலி. அடுத்து ஒரு குடம் இருக்கு. இப்போ அவரை அப்படியே புரட்டுறதுக்கு நான் வழி சொல்லி இருக்கிறேன். புரட்டுங்க. இடது காலை வலது கால் மேலையும், இடது கைய வலது கை மேலையும், அந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடா இருந்தா வலது காலை இடது கால் மேலையும், இடது கைய வலது கை மேலே எப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு மாத்தி போடணும். பின்னால தெரியும். நல்ல தண்ணி நல்லா இப்போ அவர் குளிப்பாட்ட வேண்டிய நல்ல தரணும். இப்போ கஞ்சித்தனமா குளிப்பாட்ட கூடாது. நல்ல தண்ணியை ஊற்றி அழுக்கெல்லாம் போய் கையெல்லாம் நல்லா தூக்கிக்கிட்டு குளிப்பாட்டுறதுல ஆடைகள் இருந்தும் குளிப்பாட்டலாம், ஆடை இல்லாமலும் குளிப்பாட்டலாம். ரெண்டும் மார்க்க ரீதியா அனுமதி இருந்தாலும் சிறந்தது ஆடையோடு குளிப்பாட்டுறது தான். ரெண்டுக்குமே மார்க்க ரீதியா அனுமதி இருக்கிறது. சிறந்தது என்னது? ஆடை ரீதியாக குளிப்பாட்டுறது தான். அந்த மாதிரி நல்ல தண்ணி ஊத்துங்க. இங்க கையை தூக்கி ஊத்துங்க. நல்லா தூக்குங்க. சரி, இப்போ அவரை 3 குடத்தை குளிப்பாட்டி இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 குடம்னாலும் சரிதான். கூட குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்ட வேண்டிய முறை என்பது இதுதான். சரியா? முடிந்தது. இப்போ ஏதாவது ஒரு துணியை எடுத்து, பழைய துணிகளை வீட்டில் கேட்டாலே தருவாங்க. வாங்கி அப்படி துடைக்கணும். மேல துடைக்கணும். இப்போ அந்த கைலிய உருவணும். இதுல துடைக்கிற விஷயத்துல நல்லா அழகா துடைச்சிடணும். துடைச்சு முடிச்ச பிறகு கைலிய உருவணும். ஈரமான கையில இருக்கிறார். ஈரமான கையில என்ன செய்யணும்? மேல ஏதாவது ஒரு டவலை போட்டுட்டு, உருவருக்கு நம்ம யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறோம், மேல ஏதாவது டவலை போட்டுட்டு அப்படியே இடிஞ்சிட வேண்டியதான். கீழே உருவனா வந்துடும். அதுக்கு போட்டு கீழே ஈரங்கள் இருக்கும்ல, அதையும் கையை விட்டு துணிகளை வச்சு கிளீன் பண்ணிட வேண்டியதான். முடிஞ்சு. இப்ப ஆளை நம்ம சுத்தப்படுத்திட்டோம். இவருக்கு நம்ம ஒரு கைலி தயாரிச்சோம்ல, அதை இப்ப கட்டிடணும். ஒரு கைலி இருக்கு, அங்க கொண்டுட்டு போற இடத்துக்கு முன்னாலே கட்டிடலாம். நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம், நடத்தும் போது என்ன சொல்லுவோம்னா, அந்த போர்வைகள் போட்டிருக்கும் போது நம்ம கையிலையும் அந்த இடத்துல போட்டு அவரை அப்படியே பேக் பண்ற மாதிரி தான் முதல்ல சொன்னோம். ஆனா அதை விட இது கொஞ்சம் ஈஸி. நீங்க குளிப்பாட்டின இடத்திலிருந்து கைலியை கட்டி கொண்டு அவரை கவனிடக்கூடிய இடத்துக்கு கொண்டுட்டு போறதுங்கிறது கரெக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். அந்த அடிப்படையில்
அந்த கயிறு, இந்த காலுக்கு ஒரு கயிறு போட்டுடலாம், தலைக்கு ஒரு கயிறு கட்டிக்கிடலாம். கயிறு இல்ல நம்ம நிறைய கிழிச்சு கட்டிங்க தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். காலுக்கு ஒரு கயிறு, தலைக்கு ஒரு கயிறு தேவைப்பட்டா அணிஞ்சுக்கலாம். சேக்காவாம இருக்குது பாடி நம்ம உள்ள வச்சு கட்டும் போது அது அப்படி அலம்பாம இருக்குமா இல்லையா, அந்த அடிப்படையில வேணா கட்டிக்கிடலாம். ஏன்னா தூக்கி போகும்போது ஆட்கள் அது ஒரு மாதிரி விரியும், அது பாடியினுடைய கண்டிஷன் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலுக்கு அது இருக்காது. அந்த அடிப்படையில் அதை கட்டிக்கிடலாம், இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, கட்டுறது சிறந்தது. அப்ப இதை கட்டிக்க ஈஸியா இருக்குங்கிற அடிப்படையில மார்க்க ரீதியா அது கட்டாயம் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்க கப்பல் நிறுவனத்துக்காக நம்ம அதை சொல்றோம். இதை நம்ம இப்ப கையிலேயே கட்டிட்டோம். இப்ப இந்த பாடியை வந்து அப்படி கீழே வைங்க. இது குளியலறை இல்ல, நம்ம குளியல் வர மாதிரி கற்பனை பண்ண சொன்னோம்ல, குளியலறை அங்க. சரி, அப்படி இருக்கட்டும். இப்போ அதான் குளியலறை, நல்ல ஞாபகத்துக்காக அது குளியலறை. இது நம்ம தயார் செஞ்ச இடம். அந்த பாடி அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க மேல வச்சிடணும். அப்படி தூக்கிட்டு வாங்க, குளியலறையில இருந்து தூக்கிட்டு வர்றீங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கரெக்டா தலைக்கு ஒரு அடி இருக்கிற மாதிரியும் காலுக்கு ஒரு அடி இருக்கிற மாதிரி அப்படி மூடுற மாதிரி. அதாவது தலையையும் காலையும் கவர் பண்ற மாதிரி மையத்தை வைக்கணும், அப்பதான் கரெக்டா வரும். இப்போ ஜனாசாவை நம்ம கட்ட போறோம். கட்டும் போது தலை காலு இந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா வராது, நடுப்பகுதியில் ஆரம்பிச்சாதான் கரெக்டா வரும். முதல்ல 2 போர்வை போட்டோம்ல, முதல்ல மேல் போர்வையை ஃபர்ஸ்ட் உள்ள மடக்குங்க. அங்க ஆரம்பிக்காதீங்க. அதாவது நடுப்பகுதியில கட்டினாதான் கரெக்டா கட்ட முடியும். அந்த அடிப்படையில முதல்ல நடுல கரெக்டா கட்டிடணும், அப்புறம் இந்த கால் சைடை ஒழுங்குபடுத்தணும், தலையை அப்புறம் ஒழுங்குபடுத்திக்கலாம் இல்லையா. விட்டுட்டு நல்லா சுருட்டிங்க. அதாவது அதாவது கால் சைடு நல்ல இந்த மாதிரி சுருக்கெல்லாம் இருக்க கூடாது, அழகா இருக்கணும். நீங்க நல்லா அணிஞ்சிடலாம், அப்படின்னா சூப்பரா வந்துடும். ஒரு உயிர் இருக்கிறதுனால நம்ம அமுக்க முடியல, நல்லா கிளீனா அணிஞ்சிடலாம். இப்படி ஆயிரும். இப்ப வந்து இறந்து போனவங்களை பார்க்கணும்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலைகள்லாம் வருது இல்ல, அதனால அந்த இதை கொஞ்சம் கெட்டாம விட்டுக்கிடலாம். ஊர்ல உறவினர்கள் எல்லாம் வருவாங்க, அதனால அதை கொஞ்சம் கெட்டாம வச்சுக்கிடலாம். அக்தர் பாட்டில் ஒண்ணு வாங்கணும்,
அதை மேல தெரிஞ்சுக்கிடலாம். இதுல சந்தனத்துல போடுறது, இந்த எழுதுறது, அல்லாஹ் அக்பர்னு எழுதுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு நறுமணம் பூசுறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன அக்தர் பாடல் எழுதிடலாம், தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ இது ஒரு நிலை. இப்போ ஊரு உறவினர்லாம் வந்து பார்த்தாச்சு, ஜனசாவை தூக்க போறோம் அப்படின்னா மேல கவர் பண்ணிட வேண்டியது. இது எதுவுமே கிடையாது. வீட்டு பால்ல செய்ய வேண்டிய வேலையை மையத்தில் செஞ்சுட்டு இந்த மடிப்பை கணக்கு பண்ணி நீங்க மடிச்சாதான் கரெக்ட் ஆகும். இதுல ஒரு கெட்டு போட்டு அதாவது அதை வந்து நல்ல இதை எப்படி நம்ம கரெக்டா ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள பெண்ட் இல்லாம மடித்து கட்டினோமோ அதே மாதிரி இணைஞ்சிடணும். அதையும் மேல இணைஞ்சிடணும், ஒண்ணுக்கு ஒண்ணு மடித்து கட்டிடணும். இதுல வந்து பெண்களாக இருந்தால் நம்ம சொன்ன எல்லாம் அதே ரூல்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு அந்த மேல மறைக்கிறதுக்கு வேணா எக்ஸ்ட்ரா இணைஞ்சிக்கலாம். நம்ம ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலா இப்ப நம்ம சட்டை போட்டிருக்கோமா இல்லையா, அதுல நம்ம இப்ப இதுல எக்ஸ்ட்ரா துணி வருது, நம்ம கிழிச்சதுலயும் ஒரு எக்ஸ்ட்ரா துணி வருது. இது மாதிரி கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வரும். அது அவங்க கொஞ்சம் நல்ல கண்ணியமா இன்னும் கொஞ்சம் அழகா மடிச்சு கூட நெஞ்சுக்கலாம். பெண்கள் கூடுதலாக இதை செஞ்சுக்கிடலாம். பெண்களுக்கு இதுதான், இதுல வேற கூடுதலா பெண்களுக்கு வேற விஷயங்கள் கிடையாது. இப்போ இது வந்து நம்ம ஜனாசாவை இணைஞ்சிட்டோம், கேட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஜனாசாக்கான சொல்றேன், வேற இதுல வேற விஷயம் ஒண்ணும் கிடையாது. இந்த சுருமா போடுறது, அப்புறம் வந்து எழுதுறது, வேற வேற இதெல்லாம் பண்றது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கபூர்ல போடுவாங்களா, அப்ப மண் கபூர்ல வந்து என்ன செய்யணும், குழிய அகலமா தோண்டணும், உள்ள வச்சிடணும், அதான் மார்க்கம். ஆனா நம்ம அந்த கம்பு எல்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டா அந்த சேஃப்டிக்கு தான். இந்த நாய் தூக்கிட கூடாது, எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அவங்கவுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. ஆனா நோக்கம் எப்படி இருக்கணும், நல்ல முறையில் அழகான அகலமான குழி தோண்டி அழகான பொருள் இணைஞ்சிட வேண்டிதான், வைத்துக் கொள்ளணும். தொலை வைக்கக்கூடிய முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் ஜனாசாகவே இருந்தால் தலைப்பகுதியில் நின்று தொலை வைக்கணும். தொலை வைக்கக்கூடிய இமாம், இமாம் யாரா இருக்கலாம், பெரும்பாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம். ஏன்னா பிறருடைய வீட்டுக்கு நீ இமாமா இருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில இமாம் வந்து தொலை வைக்கக்கூடியவர் அந்த வீட்டில் உள்ள நபர் யாராவது இருந்தால், அவர் தெரிந்திருந்தால் அவர் தொலை வைக்கலாம். அப்போ என்ன செய்யணும், ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலையினுடைய நடுப்பகுதி, அதாவது ஜனாசாவினுடைய தலைப்பகுதி. பெண் ஜனாசாவாக இருந்தால் வயிற்று பகுதியில நிக்கணும். இது ஒரு விதி. அதே மாதிரி பாங்கு இக்காமத்து கிடையாது. தக்பீர் பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 4, பெரும்பாலும் 4 தான். ஆனா 5 நினைச்சுக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து சலாம் சொல்லும் போது ஒழுங்கு இதெல்லாம் உண்டு. சலாம் சொல்லும் போது 2 சைடும் திரும்பணும். சில இடங்கள்ல சவுதியில வந்து ஒரு சைடு திரும்புறதா சொல்றாங்க சில பேர். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆனா அது லைஃபான ஹதீஸ். அதாவது இறந்து போனவருக்கு தொழுகை நடத்தும் போது இமாம் சலாம் சொல்லும் போது திரும்பக்கூடிய அந்த முறையில வலது இடது 2 சைடுமே என்ன செய்யணும், திரும்பணும். அதே மாதிரி தக்பீர் வந்து இப்போ முதல் தக்பீர் இருக்குன்னு, அதுல ஆரம்ப துவா கிடையாது. ஆரம்ப துவா நம்ம தொழுகைக்காக ஓதுமா இல்லையா, அது கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா, விரும்பினால் துணை சூரா, இது ஒரு தக்பீர். இரண்டாவது தக்பீர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றாங்களா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தை சொல்லி இரண்டாவது தக்பீரை சொல்லணும். மூணாவது தக்பீர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு என்று பிரார்த்தனையை கற்று தந்திருக்கிறாங்க. அது நீங்க நம்ம ஜமாத்ல கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு அப்படின்னு சொல்லி சில துஆக்கள் வருது. இது மாதிரி 2-3 இதெல்லாம் வருது. அதுல ஏதேனும் ஒரு இறந்தவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த அந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், மூணாவது தக்பீருக்கு சொல்லிக்கிட்டு சொல்லணும். நாலாவது தக்பீருக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளாகவே சுயமா இணைஞ்சுக்கலாம், இறந்தவங்களுக்காக நம்ம இணைஞ்சுக்கலாம், துவாக்கள் நம்மளுடைய மொழிகள்ல கேட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது கத்து தந்த துவால வேற ஒரு துவா இருக்குமா இல்லையா, அதையும் நம்ம சொல்லிக்கிட்டு சொல்லலாம். இல்லட்டா வெறுமான தக்பீர் சொல்லி ஜலாம் சொல்லிடலாம். இது 4 5க்கு இப்படிதான். இதுல இந்த ஓதக்கூடிய இமாம் தொலை வைக்கும் போது சத்தம் போட்டும் ஓதுறதுக்கு அனுமதி இருக்கிறது, மௌனமாகவும் ஓத அனுமதி இருக்கு. ரெண்டுக்குமே அனுமதி இருக்கு. சத்தமாகவும் சொல்லலாம், மௌனமாகவும் சொல்லலாம். இவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். மீதி எல்லாம் கேள்வி பதில நீங்க அடுத்து கேட்டுக்க. அடுத்து போச்சு.